வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி போகலாம். இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போறோம்னா, உயில்னா என்ன, கிரயம்னா என்ன, தானாபத்திரம், கிஃப்ட் டீட்னா என்ன, தானா செட்டில்மெண்ட், செட்டில்மெண்ட்னா என்ன, அதாவது உயில், கிரயம், தானாபத்திரம், தானா செட்டில்மெண்ட் இதுக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரம் முறை. ஃபஸ்ட்டு வாங்க கிரையம்னா என்னன்னு பார்க்கலாம். வாங்க கிரையம் என்னன்னா, உங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்தை வந்து அமௌண்ட்டு, அதாவது காசை வாங்கிட்டு வந்து மற்றவருக்கு எழுதி வச்சிடுறீங்க. அதுதான் வந்து கிரயம். கிரயம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது சொத்துக்கு வந்து நீங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது. உங்களுடைய சொத்துங்கிறது உங்களுடைய நிலமாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டு மனையாக இருக்கலாம், உங்களுடைய வீடாக இருக்கலாம், எது வந்தாலும் சரி. அமௌண்ட்டை வாங்கிட்டு மற்றவருக்கு எழுதி வச்சுட்டா வந்து அது மற்றவருக்கு தான் சொந்தம். இதுக்கு பேர் தான் கிரயம். அடுத்து வாங்க உயில்னா என்ன பண்ணலாங்க. உங்கள் சொத்தை வந்து உங்கள் வாரிசுகள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து எழுதி வைக்கிறது தான் வந்து உயில்மாங்க. இது வந்து நீங்கள் இறந்த பின்பு தான் வந்து அந்த உயில் வந்து நடைமுறைக்கு வரும். நீங்கள் யார் பேருக்கு எழுதி வச்சிங்களோ நீங்கள் இறந்த பிறகு வந்து அந்த சொத்து வந்து அவங்களுக்கு போய் சேரும். இதுக்கு பேர் தான் உயில். இப்போ வந்து நீங்கள் வந்து உயிலை வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு நபருக்கு வந்து எழுதி வச்சிட்டீங்க. இப்போ வந்து அதை மாற்றணும்னு நினைக்கிறனாவா திரும்ப மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து உயிரோடு இருக்க வரைக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கான உயிலை மாற்றிக்கலாம். இந்த உயில் வந்து எப்போ நடைமுறைக்கு வரணுதுன்னா, நீ இறந்த பின்பு நடைமுறைக்கு வரும். யார் பேரில் வச்சிங்களோ சொத்து அவங்க பேருக்கு போயிடும். அடுத்து வாங்க தானா செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் என்னன்னா தானா பத்திரம், கிஃப்ட் டீடுலாம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் தானா பத்திரம், கிஃப்ட் டீடுலாம் பார்க்கலாங்க. உங்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை வந்து ஒரு நிலத்தையோ ஒரு காளிமணியோ அல்லது வீடியோ வந்து ரத்த சம்மதம் இல்லாமல் ஒருவருக்கு வந்து கிரயம் செய்யாமல் மொத்தமாக வந்து இலவசமாக தருவதா வந்து தானா பத்திரமாங்க. உங்கள் ரத்த சம்மதம் இல்லாமல் ஒருவருக்கு இலவசமாக தருவது தானா பத்திரம். இது வந்து எப்போ நடைமுறைக்கு வரும்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்தோடனே நடைமுறைக்கு வரும். நீங்கள் வந்து இதை கேன்சல் பண்ண நினச்சாலும் சரி திரும்ப வந்து கேன்சல் பண்ண முடியாது. இந்த தானா பத்திரத்துக்கு வந்து கிரயம் செய்வதற்கு வாங்குவது போல வந்து தானம் செய்யப்படுகின்ற இடத்தினுடைய கட்டிடம் அல்லது சொத்துடைய மதிப்பீட்டில் வந்து 8% தொகை வந்து பத்திரம் வந்து வாங்கணும். அடுத்தது தானா செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்னு என்னன்னா, உங்கள் ரத்த சம்பந்தமான ஒருவருக்கு இவ்வாறு உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தி, அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை இது போன்ற ரத்த சம்பந்தமான ஒருவர்களுக்கு வந்து உங்களுக்கு சொந்தமான நிலத்தையும் வந்து இலவசமாக எழுதி வைக்கிறதான் வந்து தானா செட்டில்மெண்ட் வாங்க. இந்த தானா செட்டில்மெண்ட் வந்து எப்போ நடைமுறைக்கு வரும்னா, நீங்கள் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் வந்து நடைமுறைக்கு வரும். நீங்கள் எழுதி கொடுத்தப்புறம் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு சொந்தமாயிரும். திரும்ப அதை நீங்கள் மாற்ற நினச்சா மாற்ற முடியாது. ஆனால் வந்து ஒரு சில கண்டிஷனோட நீங்கள் வந்து தானா செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தா திரும்ப வந்து இந்த தானா செட்டில்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட்டாக சொல்லலாம், கிரயம் என்னன்னா உங்களுடைய சொத்தை அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு எழுதி வைக்கிறீங்க, அதான் கிரயம். அதுவே வந்து உயில்னா என்னன்னா உங்கள் சொத்தை வந்து வேறொருக்கோ அல்லது உங்கள் சொந்தக்காரருக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கோ யாரோ ஒருத்தருக்கு எழுதி வைக்கிறீங்க. அது வந்து நீங்கள் இறந்த பின்பு வந்து அந்த சொத்தை அவங்களுக்கு போகும். அதுதான் வந்து உயில். தானா பத்திரம்னா என்னன்னா, உங்கள் ரத்த சம்மந்தம் இல்லாத ஒருவருக்கு உங்கள் சொத்தை வந்து இலவசமாக தரீங்க. அது வந்து தானா பத்திரம். அதாவது தானா செட்டில்மெண்ட் என்னன்னா, உங்கள் ரத்த சம்மந்தமான சொத்தை வந்து இலவசமாக வந்து உங்கள் ரத்த சம்மந்தமான ஒருவருக்கு தரீங்க. அதான் வந்து தானா செட்டில்மெண்ட். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் வந்து ஒவ்வொன்றை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ செஞ்சுட்டு போடுறேன். நன்றி, வணக்கம்.